women's rights and gender. The United Nations began celebrating the International Women's Day from the year 1975. In the year 1977, the United Nations General Assembly invited all member states to proclaim March 8 as Women's Rights and World Peace. அரசியல் சாசன சட்டத்தின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் 1947 ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பதவியேற்றார். அப்பொழுது அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதாவது தந்தையின் சொத்தில் பெண்களுக்கு சரிபாதி பங்கு வேண்டும் என்று. ஆனால் அந்த சட்டம் அன்றைய ஆட்சியாளர்களால் தோற்கடிக்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாராளுமன்றத்திலே உரையாற்றினார். இன்று நான் தோற்று போனேன். இந்த நாட்டில் என்றாவது ஒரு தலைவன் வருவான், இந்த சட்டத்தை நிறைவேற்றுவான், என் கனவை நனவாக்குவான் என்று சூளுரைத்தார். தமிழ்நாட்டின் 1989 ஆண்டு மூன்றாம் முறையாக முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். அப்பொழுது பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் சரிபாதி பங்கு உண்டு என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்து டாக்டர் அம்பேத்கரின் கனவை நனவாக்கினார். முத்தமிழர் கலைஞருக்கு நன்றி. தொற்றால் சிந்தனை சுரக்கும் ஈரோட்டு பகுத்தறிவு பட்டறை தந்த பெரியார் தனது இறுதி மூச்சு வரை பெண்களின் விடுதலைக்காக முன்னேற்றத்திற்காக போராடினார். அமரகவி பாரதியின் பார்வையில் மகள் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஆணுக்கு இங்கே பெண் இல்லை என காண வந்தோம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான சேர்க்கும் கொண்டவள் நான் நினைக்கும் புதுமை பெண், புரட்சி பெண் என்றான் பாரதி. மகளிருக்கு மடமை செய்வோரை கொளுத்துவோம் என்றான் பாரதி. மகளிர் வாழ்க, மகளிர் வெல்க என்று பாடினான் பாரதி. பாரதியின் வழியில் நாமும் மகளிரை போற்றுவோம். அமரகவி பாரதியின் புதுமை பெண், புரட்சி பெண் கனவை நிறைவேற்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி நிறைவேற்றி வருகிறது. அனைத்து பெண்களுக்கும் பேருந்துகளில் இலவச பயணம் என்னும் விடியல் பயண திட்டம், தகுதி படைத்த 1,50,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம், அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவருக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், மகளிர் சுயக்குழு அமைத்து அவர்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் வழங்கி லட்சக்கணக்கான மகளிரை தொழில் முனைவோராக்கும் திட்டம், வேலைக்கு செல்லும் பெண்களில் அகில இந்திய சராசரியில் 45 விழுக்காடு தமிழ்நாடு பெண்கள் தான் வேலைக்கு செல்கிறார்கள். இது ஒரு மகத்தான சாதனை. பணிபுரியும் பெண்கள் தங்குவதற்காக மாவட்டந்தோறும் தோழியர் விடுதிகள், தமிழக முதல்வரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம். 2025 ஆண்டு UPSC சிவில் சர்வீசஸ் தேர்வில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்த ராஜேஸ்வரி என்னும் மாணவி அகில இந்திய தரவரிசையில் 2ஆம் இடம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அவர் தமிழக முதல்வரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்து ஊக்கத்தொகை பெற்று பயிற்சி பெற்று வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவி ராஜேஸ்வரிக்கும் நான் முதல் திட்டத்திற்கு
முதல்வன் திட்டத்திற்கும் நமது வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த உலகின் சாதனை படைத்த பெண்களை நினைவு கூர்ந்து வாழ்த்தி பாராட்டுவோம். மனிதர் குல மாணிக்கம் அன்னை தெரேசா, விடுதலை போராளி அன்னி பெசன்ட், ஜான்சி ராணி, ஜோன் ஆஃப் ஆர்க், சிவகங்கை சீமையை காத்திட வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட வீரமங்கை வேலு நாச்சியார், அவரின் போர்ப்படை தளபதி குகிலி, தென் ஆப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து இந்தியர்களுக்காக போரிட்ட தில்லையாடி வள்ளியம்மை, விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இங்கிலாந்தின் மார்கரெட் தாட்சர், இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி, வெஸ்ட் ஜெர்மனி சான்சலர் ஆங்கலோ மார்க்கல், மியான்மார் ஆங் சான் சூகி, மேடம் மேரி கியூரி won 2 Nobel Prizes for Physics and Chemistry. She has discovered polonium and radium. விண்வெளி வீராங்கனைகள் கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ். கிரிக்கெட் வீராங்கனைகள் மித்தாலி ராஜ், ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஜமைமா ராட்ரிக்ஸ், இவர்கள் அனைவரின் சாதனைகளையும் போற்றி பாராட்டுவோம். தாயின் கருணை, மனைவியின் உறுதுணை, மகளின் பேரன்பு இவையெல்லாம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அதைவிட வேறு செல்லும் தேவையில்லை. உண்மையில் உலகை நடத்துவது தாய்மையும் பெண்மையும் தான். பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இவை அனைத்தும் சுகமான சுமை என்று சிரித்துக் கொண்டே செல்பவள் தான் பெண். மீண்டும் ஒருமுறை அனைத்து சகோதரிகளுக்கும் என் இதயம் பணிந்த உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து உரையாற்ற வருகின்றார் குரூப் கேப்டன் கௌரி சங்கர் அவர்கள். அனைவருக்கும் அந்த பக்கம் பிரதற்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் செகண்ட்ல வர்றதுக்கு முன்னாடி இந்த வேதாந்த கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். அதுல ஒரு நல்ல ஸ்கிரிப்சர், உத்தவ கீதா, பார்ட் ஆஃப் பாகவத புராணம். அது பாப்புலர் ஒன், மே நாட் பி as popular as பகவத் கீதா, பட் profound wisdom. அதுல சொல்லியிருக்கிறது, இஃப் யூ லுக் அரவுண்ட், சுத்தி பார்த்ததுன்னா பவர் ஆஃப் ஆப்சர்வேஷனோட லைஃப் லெசன்ஸ் நிறைய அதுல இருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இட் சேஸ் பொறுமையை பூமியில இருந்து கத்துக்கலாம். அதே மாதிரி செடி, மரம் அதெல்லாம் சர்வீஸ், தே டீச்சர் சர்வீஸ். நிழல், பழம் எல்லாம் கேட்காம கொடுக்கிறது. பீஸ், த ஹனி பீ, தேன் கிட்ட இருந்துட்டு டு கலெக்ட் to learn from that is to acquire the subtle knowledge without hurting anybody. And similarly from fish, the dangers of being too greedy என்ன ஹூக்ல போய் மாட்டிக்குது. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தது. ரொம்ப பிடிச்சது அது. அப்போல இருந்து மனசுல நினைச்சிட்டே இருக்கிறேன், எல்லாமே சுத்தி வர பார்த்து தெரிஞ்சிடுச்சுன்னா இட்ஸ் so interesting, so easy. So சரி வந்த பிறகு I mean looking around and I found தமிழ்ல நிறைய பழமொழி இருக்குது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. So reverse also should be possible. பழமொழியை வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலண்டா அந்த மாதிரி who stands to the definition. So யோசிச்சு பார்த்தேன், unsung heroines 6 பேர் பத்தி நான் சுருக்கமா ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு ஒரு ஸ்மால் anecdote related to them. I'm sure you will be able to guess all of them. And பேர் எல்லாரோட பேரும் எல்லாருக்கும் தெரியுமா தெரியல. Let's see. முதல்ல the first பழமொழி I took was எறும்பு ஊற கல்லும் தேயும், இல்லைன்னா விடாமுயற்சி வெற்றி தரும்.
இங்கே வந்து see for the breakfast lunch dinner நிறைய பேர் இங்கே வராங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுது. ஆனால் தூங்கி எழுந்தோடனே காலையில் காஃபி, அது மாதிரி மத்தியானம் தூங்கி எழுந்தோடனே காஃபி டீ பண்ணுறதுக்கு காஃபி பொடி சுகர் எல்லாம் வச்சுக்கலாம் வீட்டில். ஆனால் பால் கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் முடியாது போயிட்டு வர்றதுக்கு. There is one lady, the unsung heroine, who makes it easy for the people, door delivery of பால் தயிர் எல்லாம். ஆனால் கூடவே அவங்க கிட்ட இந்த விடாமுயற்சி எறும்பு வர சொன்னார், எல்லாருக்கிட்டையும் மாசம் முடியறதுக்குள்ள அட்வான்ஸ் கேட்டு வாங்கிடுவாங்க. அது நீங்க ரோட்ல போனா சரி, டைனிங் ஹால்ல இருந்தா சரி, வீட்டில் இருந்தா சரி, எந்த நேரமும் வாங்கிடுவாங்க. பட் ஷீ இஸ் ஆஃப் சச் சர்வீஸ் டு த பீப்புள் ஆஃப் செரீன். தெரிஞ்சதுலேயே உங்களுக்கு கேரண்டட். ஸோ மை ஃபர்ஸ்ட் சல்யூட் இஸ் டு திருமதி தாமரை. அண்ட் ரெண்டாவது எனக்கு மனசுல வந்த பழமொழி, சிறியோரெல்லாம் சிறியரும் இல்லை, பெரியோரெல்லாம் பெரியோரும் அல்ல சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ஒருத்தர் மதிக்கிறது இல்லை, பெரியவங்களா சிறியவங்களான்னு சொல்லிட்டு. சின்னவங்க கூட நிறைய பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்றாங்க. நான் அதை பார்த்தது வந்து, that lady is a housemaid here. As a housemaid, she does a lot of work for people, we all know. But in addition to that, she is also a ward counselor. அதை வச்சு நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பொசிஷன் வச்சு. அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகும்போது I saw the influence and the popularity of the lady in that place. தெரிஞ்சது? Yeah, Kalai Shelvi. So my second salute to unsung heroine. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோக்கு ஃபெமினின் ஜெண்டர் என்ன சொல்லி கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். இட் சேஸ் தீஸ் டேஸ் he மாதிரி she, so it says hero shiro, that's the equivalent. So the second shiro க்கு salute. மூணாவது பழமொழி, வைத்தியனுக்கு கொடுக்கறத வணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா தெரியல. அதாவது நல்ல சாப்பாடு, தெம்பான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப டாக்டருக்கு கொடுக்குற பணத்தை இஃப் யூ கிவ் இட் டு த வணிகன் சொன்னா த மர்ச்சன்ட், வெண்டர். அப்போ ஹெல்தி ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த திங்ஸ். வாரம் இங்க வந்து சண்டே ஃப்ரூட் ஸ்டால் வைக்கிறாங்க. அண்ட் யாருக்குமே தொந்தரவு இல்லை, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. இங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். முடியலன்னா she also sends a person to deliver at home. It's a noble service. அவங்க வந்து ஒரு கிலோ 315 ரூபா, இதுல வந்து 350 கிராம் வந்து இருக்குது. அதை வந்து கால்குலேட் பண்ண கால்குலேட்டர் இல்லாம எனக்கு பண்ண முடியாது. ஆனா டக்குன்னு அவங்க போட்டு சொல்றாங்க, அதுதான் பில்லு. பட் the value, the service she provides, convenience she provides, it carries a lot of value. I'm sure all of you know her. யாருக்காவது அவங்க பேர் தெரியுமா? நானும் விசாரிச்சு பார்த்தேன். 15 பேர்கிட்ட கேட்டது பிறகு எனக்கு பதில் கிடைச்சது. அவங்க வந்து திருமதி முத்துலட்சுமி. My third salute to her. And இது வந்து தெரிஞ்ச பழமொழி, hard work is the key to success or never judge a book by its cover. ரெண்டுமே இது பொருந்தும். இதுல இந்த லேடி வந்து அவங்க அப்பா காட்வெல் மில்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. முடிச்ச பிறகு அவர் வந்து ஹோல்சேல் கோகனட் மர்ச்சண்டா இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா இவங்களுக்கு வந்து வெஜிடபிள் ப்ரொவிஷன்ஸ் செய்யணும்னு சொல்லி துணிச்சலோட இங்க செரீனுக்கு வெளியில கடை திறந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஏர்லி மார்னிங் மில்க் 4:30 மணிக்கு 5 மணிக்கு மில்க் வண்டி வரும். she comes for this. அதுக்கப்புறம் அவங்களே உழவர் சந்தை கிட்ட போய் 2 வீலர்ல வாங்கிட்டு முன்னு சுமந்துட்டு வருவாங்க. இங்க கடை வச்சு ஃபுல் டே கடையில இருக்காங்க. அவங்களாம் அவங்க வயசானவங்க. பிரமாதம்.
and she adds up things, milk, curd, mawa, you all know that. At least some of you will know that. And she has been of great service to the community, our Syrian community. She also added input. She also does the delivery at home when you give a call. It's all a great convenience service. So my fourth salute to that unsung heroine, Gandhi. Gandhimati. You are all well informed. Your levels of empathy are strong. Right. அடுத்தது அஞ்சாவது வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. கெஸ் பண்ணிருப்பீங்க. அவர் Syrian wellness. Wellness team தான? இல்ல. You are close to that. அது வந்து நோயற்ற வாழ்வு இருக்கிறதுக்கு there are people who are single, particularly they require the care, companionship. And there is this lady, staff nurse, and the project elder care னு சொல்லி ஆரம்பிச்சோம். அப்போ வந்து அவங்க கூட நான் பல பேர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். Amazing level of rapport she has with the people. சாவகாசமா போய் பக்கத்துல போய் உட்காந்துப்பாங்க. அவங்க இவங்க கை பிடிச்சுப்பாங்க, இல்லைன்னா இவங்க அவங்க கை பிடிச்சுப்பாங்க. இன்சிஸ்ட் பண்ணுவாங்க the resident டீ காஃபி குடிச்சிட்டு போகணும்னு சொல்லி. Cheerful cheers of the people. இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. Staff nurse Soumya. And my fifth salute to Tirumati Soumya. And the last one, sixth one, the Paramari I looked for was உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. தெரியும் உங்களுக்கு எல்லாம். சாப்பாடு கொடுக்கிறவங்க, உயிர் கொடுக்கிறவங்க. அப்ப டைனிங் ஹால்ல பசியோட போகும்போது இலை வரலன்னு காத்துட்டு இருந்தோம், ஸ்பூன் வரல காத்துட்டு இருந்தோம், இல்லைன்னு ஐட்டம் வரலன்னு காத்துட்டு இருந்தா கடுப்பாயிடுது. ஆனா இந்த லேடி ஒரு ஆள் வந்து ரெண்டு பேரோட வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா, மற்றவங்களையும் செய்ய வைப்பாங்க. டக் 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 டக்னு எல்லாம் ஆயிடுது. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸ்டைலா எலக்ட்ரிக் டூ வீலர்ல வருவாங்க. பட் உள்ள வந்துச்சுன்னா வேற ஆள். திருமதி ராஜேஸ்வரி. You all guessed it, right? So my sixth salute to Arav, திருமதி ராஜேஸ்வரி. ஆனா 6 பேரை பத்தி சொன்னேன், எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிற 100 பேருக்கும் எத்தனை குவாலிட்டிஸ் இருக்கும், இன்னும் மேலே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். Thank you. நன்றி. First of all, I thank you all for having given me this opportunity to talk about this Women's Day. Firstly, I want to say a few words about the history of Women's Day. In 19th century, women were treated like slaves. They were kept in dark rooms and they had lot of severe work, but decent salary was not given. They were tortured very much. So in 1908, nearly 15,000 women gathered in Chicago in America and they fought for their struggles. And after 2-3 years again, other countries like Switzerland, Australia also, women started fighting for their rights. So finally, they were given some rights. And firstly, the Women's Day was declared on February 28th. But later on, in 1975 onwards, UNO declared March 8th as the Women's Day. So from that time onwards, we are celebrating Women's Day on March 8th. Women are not born only for delivering children. They have emotions, they have self-respect, they are independent, they are self-confident. Moreover, they have some inborn talents also, which should not be suppressed. Now, they play a major role in many activities. Truly speaking, women are patient enough to tackle children in their naughty children in their home, and what are the problems they face in the society also, they are very patient enough. So, women should be treated well in this community. Then what other I want to say that some empower women, empower society. No women, no men. So
They are some women. They are strong both physically and mentally. They take part. They participate in sports and events and get medals. And they go to space. They are pilots and they are MLAs and MPs. They climb the mountains. So they are very strong women also in this society. Then our government is giving many concessions. Cherian sir spoke what are the concessions given by women in this government. So, but some women misuse those by their misbehavior. There are still some women, they are illiterates. The மழைக்கு கூட ஸ்கூலில் ஒதுங்காத பெண்மணிகள் இன்னும் இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறாங்க. They are illiterate, they don't know to write and read their names also. Very pathetic condition. Then, so we can say that in this modern world, still women are not up to the mark. So I think I can conclude my speech by saying that respect and recognition should be given to women for the betterment of the society. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பெண்ணாகிய ஓவியம். பெண்மை வாழ்க என கூத்திடுவோம், பெண்மை வெல்க என கூத்திடுவோம் என்றான் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தடல் வேண்டும். இப்பொழுதுதான் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் இதே செய்தியை கூறினார்கள். அது என்று கவிமணியும் பெண்ணின் பெருந்தக்கம் யாவுளர் என்று வள்ளுவனும் பெண்ணின் பெருமை பற்றி குறிக்கின்றனர். ஓவியனின் தூரிகைகள் சொல்லும் பெண் ஓர் ஓவியம் என்று, கவிஞனின் எழுத்துக்கள் சொல்லும் பெண் ஓர் கவிதை என்று, சிற்பியின் உளிகள் சொல்லும் பெண் ஓர் சிற்பம் என்று. பெண் ஆழப் பிறந்தவள், எண்ணத்தில் உயர்ந்தவள், திண்ணிய மனத்தினள், வண்ணங்கள் சேர்ப்பவள், உணவு அளிப்பவள், கண்ணென உறவு காப்பாள், தயாள குணத்தவள், மண்ணிற்கு பெருமை சேர்ப்பவள். பெண் பேரன்பால் அகிலம் ஆள்பவள், பேர் அறிவால் ஆளுமை செய்பவள், போராட எதற்கும் துணிந்தவள், போரிலும் புலியென பாய்பவள், பிறர் நலனுக்காக நித்திரை துறப்பவள், எத்துறையிலும் முத்திரை பதிப்பவள். பெண் வித்தைகள் பலவும் கற்பவள், சரித்திரத்தில் இடம் பிடிப்பவள், விண்ணையும் அளக்க தெரிந்தவள், கணினியின் நுண்ணறிவினை கற்று தேர்ப்பவள், பல கலைகளையும் தெளிவாக அறிபவள். பெண் தன்னலம் அறவே மறந்தவள், தொழில் நுட்பங்கள் கற்று சிறந்தவள், நல்வழி நடத்தும் திறத்தவள், நானிலம் ஆள பிறந்தவள். பிரம்மா, திருமால், சிவன் என மும்மூர்த்தியரின் முப்பெரும் தேவியர் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முப்பெரும் தொழில்களிலும் என்றும் இறைவருடன் இணைந்து அருள் பொழியும் மாட்சிமைதான் என்ன. சௌந்தர்ய லகரி ஆதிசங்கரர் சிவனுடன் சேர்ந்து சக்தி பற்றி ஆக்கிய படைப்பு. தேவி மகாத்மியம் இறைவி சண்டிகையாய் தீய சக்திகளை ஆக்ரோஷமாக அழித்தல் பற்றிய தெய்வீக காவியம். இன்னும் எத்துணை பெண் தெய்வங்கள் பற்றி எத்துணை பக்தி நூல்கள். ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள், சிவன் அடியார்களுள் ஒருவர் காரைக்கால் அம்மையார். அழுத குழந்தைக்கு அன்னை உமையவளாய் ஞான பாலனை ஊட்டினார். கலைவாணியும் கையில் வீணையுடன் தமிழ் பால் ஊட்டினார். அநீதி என்றால் அஞ்சாமல் கையில் சூலாயுதம் எடுத்து போரிடச் சொன்னவள் பராசக்தி. பாசம் வைத்தவள் சகோதரி ஆகிறாள், உணர்வு புரிந்தவள் தோழி ஆகிறாள், நேசம் செலுத்துபவள் மனைவி ஆகிறாள்,
உயிர் சுமப்பவள் தாய் ஆகிறாள். பெண் ஓர் மலர், மனம் வீசும் மல்லிகை மட்டுமன்றி தண்ணீரின் அளவுக்கு உயரும் தாமரையும் அவளே. பெண் ஒரு கொடி, பற்றி படர்வதற்காக அல்ல, கோட்டையின் உச்சியில் பறக்கும் வெற்றி கொடி ஆவதற்கு. பெண் அன்பில் ஒரு தாய், அழகில் ஒரு தேவதை, அறிவில் ஒரு ஆலோசகர், வெற்றியில் ஒரு மலர் மாலை, நட்பில் ஒரு தோழமை, கண்டிப்பில் ஒரு ஆசிரியை, மொத்தத்தில் அவள் தியாகத்தின் முழு உருவம். பொறுமையில் சீதையாய், புலமையில் ஔவையாய், வெள்ளி வீதியாராய், வீரத்தில் ஜான்சி ராணியாய், வெற்றியில் வேலு நாச்சியாராய், கம்பீரத்தில் இந்திராவாய், கற்பில் கண்ணகியாய், சாதனையில் கல்பனா சாவ்லாவாய், சமூக சேவையில் அன்னை தெரசாவாய், கணித புலமையில் சகுந்தலா தேவியாய், கவி குயில் என புகழப்பட்ட சரோஜினி தேவியாய், வங்கம் தந்த குரு மகாராஜின் பத்தினி அன்னை சாரதையாய், பாரம்பரிய சங்கீத வானில் ஜொலித்த MS சுப்புலட்சுமியாய், இன்னும் எத்தனை எத்தனை துறைகளில் தகை சான்ற மகளிர் சரித்திரம் படைத்தனர். இன்னும் புது புது சாதனைகளையும் நவீன பெண் புரிகின்றாள். பெண் இனத்திற்கே பெருமை சேர்க்கின்றாள். கழனியில் நீர் பாய்ச்சி, நெல் விதைத்து, நாற்று நட்டு, களை எடுத்து, கதிர் அறுத்து, ஆணுக்கு நிகராக வேளாண் தொழிலிலும் முத்திரை பதித்தவள் பெண். தன் மழலைக்கும் அங்கு பணியிடத்திலேயே மரத்தடியில் தூளியில் இட்டு பாலூட்டி அரவணைக்கும் தாய்மை பொங்கும் காரிகை அல்லவா அவள். பாரத நாட்டை தாய்நாடு என்றும், பேசு மொழியை தாய்மொழி என்றும், பொங்கி ஓடும் நதிகளை பெண்களாக பாவித்தும் பெயரிட்டும் போற்றிடும் சிறப்புதான் என்ன? கண்களில் 1000 கனவுண்டு, நனவாக்கிட மனத்தினில் திடமுண்டு, மலர்ந்து கனிந்த அன்பு உண்டு, மனதிற்கு இனிய சொல்லுண்டு, நினைத்ததை முடித்திடும் வீம்பு உண்டு, துயரம் தாங்கிடும் தெம்பு உண்டு, தடைகள் தாண்டும் துணிவு உண்டு, நிலை உயர்ந்த போதும் பணிவு உண்டு, ஞானம் வெல்லும் பலம் உண்டு, கருணை காட்டும் மனம் உண்டு, உயிர்களை பிறப்பிக்கும் தாய்மை உண்டு, உறவுகளை அரவணைக்கும் வல்லமை உண்டு. உறவுகளை அணைக்கும் அரவணைக்கும் வல்லமை உண்டு. உணர்வோம் அகிலம் உயர காரணம் பெண் என்று. பகல்வோம் அனைத்து நாளும் பெண்கள் இனம் என்று. பெண்ணே, பெண் என்ற பெருமை நீ, உன்னால் முடியாதது என எதுவும் இல்லை. வலி தாங்கும் வலிமை நீ. உனது பலம், பொறுமை, அழகு, அறிவு, கல்வி, கலை, வீரம், ஆளுமை, துணிச்சல் இப்பண்புகளால் எட்டாத சிகரங்களை நீ எட்ட 8ஆம் நாளாம் இந்நாளில் அனைத்து மகளிருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். நமது செரியின் குடியிருப்பில் தனியாக வசித்து வரும் மொத்தம் 109 ஆண்கள் மற்றும் பெண்கள் 67 பேர் பெண்கள். அதாவது 62% பேர் பெண்களே. இதுகாரும் அவர்கள் தமது கடந்த வாழ்க்கையில் புரிந்த சாதனைகளுக்கும் தன்னம்பிக்கைக்கும் இன்றைய நாளில் சிறப்பான இத்தனை நாளாக எங்கிருந்தாய், இன்று எழுதினேன் கவியே. இத்தனை நாளாக எங்கிருந்தாய், என் மேல் விழுந்த மழை துளியே. இத்தனை நாளாக எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே. இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை எழுப்பிய பூங்காற்றே. இத்தனை நாளாய்
மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் மண்ணை திறந்தால் நீர் இருக்கும் என் மனதை திறந்தால் நீ இருப்பாய் ஒளியை திறந்தால் இசை இருக்கும் என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய் வானோ திறந்தால் மனை இருக்கும் என் மயத்தை திறந்தால் நீ இருப்பாய் இரவை திறந்தால் பகல் இருக்கும் என் இளமை திறந்தால் நீ இருப்பாய் என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் இலையும் மலரோர சுகையில் என்ன மாறி பேசிடுமோ அலையும் கரையும் புரசுகையில் பேசும் மாறி பேசிடுமோ மண்ணோ விழோ புரசுகையில் என்ன வாழை பேசிடுமோ பார்வை இரண்டும் பேசிக்கொண்டார் மாற்றை ஊமையாய் விடுமோ என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்னை எழுப்பிய பூங்காற்றே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் உடம்பில் உரைகின்ற ஓர் உயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன் என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் சிறப்பாக பாடிய சகோதரி உள்ளமெங்கும் மல்லி தெளித்தேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளமெங்கும் மல்லி தெளித்தேன் உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளமெங்கும் மல்லி தெளித்தேன் காற்றில் ஆடும் மாலை என்னை பெண்மை என்றது காற்றில் ஆடும் மாலை என்னை பெண்மை என்றது காதல் ஒன்றுதானே வாழ்வில் உண்மை என்றது காதல் ஒன்றுதானே வாழ்வில் உண்மை என்றது இதழுடன் இதழாட நீ இளமையில் நடமாடு நினைத்தால் போதும் வருவேன் தடுத்தால் கூட தருவேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளமெங்கும் மல்லி தெளித்தேன் வெள்ளம் செல்லும் வேகம் எந்த உள்ளம் சென்றது வேகம் வந்த நேரம் இன்ப இல்லம் கண்டது இனி ஒரு பிரிவேதி
அந்த நினைவுக்கு முடிவேது? இரவும் பகலும் கலையே இருவர் நிலையும் சிலையே. உன்னிடத்தில் என்னை கொடுத்தே, உன்னை உள்ளமெங்கும் மல்லி தெளித்தே. ஊழல் கொண்ட பெண்மை அங்கே தனியே நின்றது. ஊழல் கொண்ட பெண்மை அங்கே தனியே நின்றது. கூடல் கொள்ள மன்னன் உள்ளம் அருகே வந்தது. என்னடி விளையாட்டு என்று சொன்னவன் மொழி கேட்டு ஆசையில் விழுந்தேன் அங்கே. காலையில் கனவுகள் எங்கே? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் மல்லி தெளித்தேன். உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் மல்லி தெளித்தேன். சிறப்பாக பணிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே. கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்று களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பிள்ளைக்கணி அமுதே கண்ணம்மா பேசு பொச்சித்திரமே. பிள்ளைக்கணி அமுதே கண்ணம்மா பேசு பொச்சித்திரமே. என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ஓடி ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போ ஆவி தழுவுதடி. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தார், உன் கண்ணில் நீர் வழிந்தார் என் உள்ளம் உதிரும் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தார் என் உள்ளம் உதிரும் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா. என் உயிர் நின்னதென்றோ, என் உயிர் நின்னதென்றோ.
அனைவருக்கும் வணக்கம். உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும். ஞான தீபம் ஏற்ற வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். இனி வரும் பலவித தடைகளை தகர்த்தி வாழ்த்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ யாரும் போற்ற வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்தி வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ யாரும் போற்ற வேண்டும். மாத தம்மை தேடி பேசும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாதர் யாவும் மாலை வாங்கி போடுவோம். மாத தம்மை தேடி பேசும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாதர் யாவும் மாலை வாங்கி போடுவோம். வீடு காக்கும் பெண்ணை வாங்கி நாடும் ஏடும் பேச வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். சமைக்கின்ற கரங்கள் சரித்திரம் படைப்படை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்களும் பாட கேட்க வேண்டும். சமைக்கின்ற கரங்கள் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்ணை பாட கேட்க வேண்டும். பெண்கள் கூட்டம் பேர்கள் என்று பாட சொன்ன சித்தர்களும் ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே. பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாடல் சொன்ன சித்தர்களும் ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே. ஏசினாலும் பேசினாலும் அஞ்சிதான் வாழ வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பாரு வேண்டும். ஞான தீபம் ஏற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். சிறப்பாக பாடிய கமலத்தினை आप लौट चले, आप लौट चले, लैंड बिछाए बाहे पसारे, तुझको पुकारे देश तेरा। आप लौट चले, आप लौट चले, लैंड बिछाए बाहें पसारे, तुझको पुकारे देश तेरा।
के संभलना आप लौट चले, आप लौट चले, नैन बिछाए बाहें पसारे तुझको। आप हमारे मंजिल पर है, दिल में खुशी की नाक लहर है, राख लुभाए महल पर आए, अपना घर फिर अपना घर है, आप लौट गए, आप लौट गए, नैन बिछाए बाहें पसारे तुझको पुकारे देश तेरा, आप लौट गए, आप लौट गए, नैन बिछाए बाहें पसारे तुझको पुकारे देश तेरा, आप लौट चले। Women's Day, we celebrate the beautiful journey of a woman, a journey of strength, of grace and of constant blossoming. In Tamil we often say, "Pen poo pola malarirai." A woman blossoms like a flower, spreading fragrance and joy wherever she goes. From the innocence of girlhood to the strength of womanhood and the wisdom that comes with experience, every stage of her life reflects courage and compassion. Today's woman is not only a heart of the family, but also a symbol of knowledge, leadership and professional excellence. I repeat Mr. Cheril's quote from Mahakavi Bharatiyar's portrayal of the modern woman. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம். Meaning, women of true virtue will never falter because they possess an upright and dignified walk, a direct and fearless gaze, principles that do not bow before anyone on earth, and proud confidence that comes from knowledge and wisdom. Through this graceful dance, our senior women beautifully portray this journey, reminding us that a woman continues to bloom, to inspire and to empower the world around her. Let us now enjoy this multilingual, heartfelt tribute to the spirit of womanhood presented by Srimati Radha Rajan, Srimati Uma Ramanathan, Srimati Tilakavati Janakiraman, Srimati Jaya Haridas, Srimati Usha Radhakrishnan, Srimati Mallika Subramaniam, Srimati Balapal Swami and Srimati Vasanti Uniraj. Push
प्रकृति कहती है आजा दौड़ेंगे यादों के बक्सों में जिंदा सी खुशबू है कहती है सब पीछे छोड़ेंगे उंगलियों से कल की रेत बहने दे आजा कभी मैं खुद को रहने दे ये पल से निकल जीते चल जीते चल जीते चल வடிவமைத்து வழிவகுத்து இயக்கிய நடன இயக்குனர் திருமதி உமா ராமநாதன் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த பாடலை தேர்வு செய்த திரு ஜெயவதி அவர்களுக்கு எமது நன்றி. வீடியோ வடிவமைப்பிற்கு உறுதுணை புரிந்த பாரதி மோகனுக்கு அவர்களுக்கு எமது நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய திருமதி கிரிஜா ராஜகோபால் அவர்களுக்கு எமது நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக உரையாற்றி கவிதை படித்து பாட்டு பாடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கு எமது வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். பெருந்திரளாய் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. சிறந்த ஒளியை தந்த தம்பி மோகன்ராஜுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த ஏஆர் மகேந்திரன் அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, வணக்கம். New Zealand has won the toss and they have decided to field.